ஸோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026 மெகா ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் செட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கேம் கிரீன் தான் அதிக தேவைக்கு போயிருக்காரு. நிறைய பிளேயர்ஸும் அன்சோல்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கரெக்டா 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த மினி ஆப்ஷன்ல முதல் பிளேயரா வந்தது ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். அவரோட பேஸ் பிரைஸ் 2 crores. எந்த டீமுமே அவர் மேல பெரிய விருப்பம் காட்டல. அவரும் அன்சோல்டா ஆனாரு. அடுத்ததா வந்த பிளேயர் நம்மளோட டேவிட் மில்லர். சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற டீம் அவரை எடுப்பாங்கன்னு நம்ம பிலீவ் பண்ணோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. டிசி இவரை பேஸ் பிரைஸ் ஆன 2 crores-லயே எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையாக தான் நான் பாக்குறேன். பிருத்வி ஷா, டெவான் கான்வென்ட் அடுத்தடுத்த பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆக ஐந்தாவதா வந்த பிளேயர் தான் நம்மளோட கேமரன் கிரீன். இவரோட பேஸ் பிரைஸ் 2 crores தான். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிட்ட மும்பை இந்தியன்ஸ் போட அந்த அரங்கமே சிரிப்பால நிறைஞ்சிருச்சு. ஏன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் கேமரன் கிரீன் மேல நிறைய டீம்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்ட்டு. அதனாலதான் அந்த பிட்ட அவருமே நம்பி வச்சாரு. ரெண்டாவது பிட்ட கேகேஆர் போட அடுத்தது ஆர்ஆர் 2.60க்கு வச்சாங்க. சோ இப்படி ஆர்ஆர் அண்ட் கேகேஆருக்கு இடையில 13.6 crore வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் பிட்டா ஆர்ஆர் 13.60ல முடிச்சுட்டு இதோட நாங்க கலந்துக்கிறோம்ட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட 16 crores தான் இருந்துச்சு. அடுத்தது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதிக பிரைஸ் வச்சிருக்கிறது சிஎஸ்கே தான். அவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி. சோ அவங்க தான் அந்த 13.80 crore பிட்ட வச்சது. இப்படி போயிட்டே இருந்துச்சு. சிஎஸ்கேவும் நல்லா கான்பிடண்டா பிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கேகேஆருக்கு கேமரன் கிரீன் வேணும் அண்ட் அவங்ககிட்ட நிறைய பர்ஸ் அமௌண்ட் இருக்கு. சோ ஷுவரா அவங்க எடுப்பாங்கங்கிறதுனால பிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி மாத்தி மாத்தி பிட் போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் பிட்டா சிஎஸ்கே 25 வச்சு முடிச்சாங்க. அதுக்கடுத்த பிட் நம்மளோட கேகேஆர் 25.20 crores-க்கு வைக்க அதோட நாங்க முடிச்சுக்கிறோம்ட்டு சிஎஸ்கே சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே நினைச்சிருந்தா இன்னும் 30 crore-க்கு வர கொஞ்சம் புஷ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அது ரிஸ்கி டாஸ்க் தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க அதோட முடிச்சுக்கிட்டாங்க. சோ ஃபைனலி கேமரன் கிரீன் இஸ் a நைட் ரைடர். அவரை கொல்கத்தா 25.20 crores-க்கு வாங்கிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ட் தான். பட் இந்த மினி ஆக்ஷன்ல கேகேஆர் இருந்த பர்சுக்கும் அவங்களோட 11 ஃபில் பண்ணணும் அப்படின்னா கேம் கிரீன் கண்டிப்பா அவசியம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தி பையா தான் நான் பாக்குறேன். அதுக்கடுத்து வந்த சர்ஃப்ராஸும் ஃபர்ஸ்ட் செட்ல அன்சோல்டா தான் போயிருக்காரு. சோ நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்டா போயிருந்தாலும் மேபி இந்த டே முடியறதுக்குள்ள அவங்க சோல்ட் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி இந்த டே முடியறதுக்குள்ள அவங்க சோல்ட் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.